ஹரஹர நம பார்வதீபதகே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. அன்பு டிவி என்பவர்களுக்கு அன்பான வணக்கம். கொல்லிமலை சரவண சிவம். 2026 புத்தாண்டு பலன்கள். மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை குரு பகவான் 4ஆம் இடத்திலும், சனி பகவான் ஜென்மத்துக்கு வரார், மார்ச் மாதத்தில் வராரு. அதே போல் ராகு பகவான் விரயஸ்தானத்திலையும் 12ஆம் இடத்துலையும், கேது பகவான் 6ஆம் இடத்தில் உத்தியோகஸ்தானத்திலையும் இருக்காங்க. 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது பலனா கலவைகள் நிறைந்த பலனாகவே இருக்கும். ரெண்டுமே இருக்கும். கலவையான பலன்கள்லாம் 50-50, பாதிக்கு பாதின்னு வச்சுங்களேன். அப்படி இந்த ஆண்டு பல நல்ல பலன்களுடன் சேர்ந்து பல வழிகளில் வருமானம் கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் எதிர்மறையான விஷயங்கள் அதை சந்திக்க நேரும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எதிர்மறை விஷயங்களாகும். தெய்வ அருள் மூலமாக மட்டுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதே போல் வித்தியாசமான அணுகுமுறையும் அதே நேரத்தில் சாதுரியமான பேச்சாலும் இந்த ஆண்டு நிறைய சாதிக்கலாம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மீனராசி என்பவர்கள் கவனம் செலுத்தணும். சனி பகவான் ஜென்மத்தில் வரார். அதனால் உடல் நலத்தை பொறுத்தவரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் இரட்டிப்பு கூடுதல் கவனம் செலுத்தணும். அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயாவது கையில் அமௌண்ட் இருக்குது, பணத்தை போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பணத்தை எல்லாம் சிட்டில் போடுறேன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் திரும்பி வராது. கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் யாரையுமே நம்பக்கூடாது. பண விஷயத்தில் செக்கில் கையெழுத்து போடுறது, பத்திரத்தில் கையெழுத்து போடுறதெல்லாம் யாரையும் நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகள்லாம் நிறைய குறைச்சிக்கணும். ஆன்லைனில் நிறைய பொருள் வாங்குறது, இருக்கிற பொருளை மீண்டும் வாங்குறது, செல்ஃபோன் நல்லா இருக்கும்போது இன்னொரு செல்ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரி ஆடம்பர செலவுகளெல்லாம் குறைச்சிக்கணும். எதிர்பாராத உதவிகள் மூலமே குடும்ப தேவைகள்லாம் கொஞ்சமாக பூர்த்தியாகும். அதே போல் உற்றார் உறவினர்களில் விட்டு கொடுத்து போகிறது ஒரு நன்மை தரும். அதே போல் புது பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். ரொம்ப தேவை அப்படிங்கிற பொருளை வாங்குறது மூலம் செலவுகள் அதிகரிக்கும். விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். அதே போல் புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும். நீங்கள் மீனராசி என்பர்கள் பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்கும். அவ்வப்போது சிலதில் நஷ்டங்கள்னு சொல்ல முடியாது, வரவுக்கேற்ற செலவாயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் பேச்சு திறனால் மற்றவர்களை எளிதில் கவனிக்க முடியும். இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சாற்றல் கொஞ்சம் இருக்கும். அவங்ககிட்ட பிரியமானவர்கள் வெளியில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. கடன் விவகாரத்தை பொறுத்தவரை எப்பயும் சொல்கிறது தான், கொடுக்கல் வாங்கலில் நல்ல கவனமாக இருக்கணும். அதே போல் எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலாக விளக்கணும். ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி வேலைகள் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக இருக்கும் வேலைகள். அதே போல் வேலைகள் அதிகமானும் அதுக்கான பலனும் கிடைக்கும். உங்கள் அந்தஸ்து கௌரவம் உயரும். வாழ்க்கைக்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கான வாய்ப்புகள் 2026 படிப்படியாக வரும். முதல் பாதியில் வராது, பிற்பாதையில் கொஞ்சமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் மீனராசியை பொறுத்தவரை தெரியாத விவகாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் மூக்க நுழைக்காமல் சற்று விலகியே இருப்பது நல்லது. அது நண்பர்கள் தான், நான் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன், அவங்க பிரச்சனையில் இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அவங்கள நீங்கள் பகைத்து கொள்ள நேரிடும். மற்றவர்கள் வேலைகளில், மற்றவர்கள் சண்டை சச்சரவுகளில் நீங்கள் முடிந்தவரை மூக்கு நுழைக்காமல் இருக்கணும். நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லி எந்த பிரச்சனையும் மாட்டிக்கக்கூடாது. அதே போல் பல வழிகளில் பொருள் வரவுகள் இருக்கும். அறிமுகம் இல்லாத புதிய நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அந்த சிட்டில் சேருங்க, இப்போல்லாம் நிறையா வருவாங்க, ஆன்லைன் மோசடிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செயல்களில்
நீங்கள் மாட்டிக்கக்கூடிய ஒரு நற்பெயருக்கு ஒரு கலகம் உண்டாகிற மாதிரி ஆயிரும். அதே போல் குடியிருக்கும் வீட்டில் மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா, அதாவது பழுது பார்த்தல், வீடை பழுது பார்க்கறது இருந்தால் இந்த ஆண்டுகள் நடக்கும். புதிய சொத்துக்கள், புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உழைக்கணும், அது எடுத்தோடனே நடந்துடாது. அதற்கான முயற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு புதிய வீடு, சின்னதாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் நண்பர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். நற்காரியங்கள் செய்வதன் மூலம் நிறைய நன்மைகள் உண்டாகும். தான தர்ம காரியங்களில் கண்டிப்பாக ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் தான தர்ம காரியங்கள்லாம் செய்ய முடியும், அது உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். 2 ஆண்டுகள்லாம் இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி இந்த ஆண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவு கொஞ்சம் நன்றாக இருந்தாலும் அது சேமிக்க முடியாமல் அந்த பணத்தை வச்சு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் வீண் செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது ஆடம்பர செலவுகள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே பண விரை செலவுகள் ஆகாமல் இருக்கும். சொந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பிள்ளையா சுழியான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதே போல் மற்றவர்கள் உங்களை மதிக்கும்படி நடந்து கொள்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. எப்போதும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு விருப்பம் ஏற்படும். குடும்பத்துடன் இருக்கிறதுக்கான நேரங்கள் கிடச்சிருக்காது முந்தின ஆண்டுகள்லாம், இந்த ஆண்டுகள் அது கிடைக்கிது. திருமண வரன் ரொம்ப நாளாகவே மீனராசி திருமணமே ஆகலை, வரன் தேடிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு அந்த திருமணம் ஆகக்கூடிய ராசிகளில் மீனராசி என்பவர்களும் ஒருத்தர். அதே போல் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும், அல்லது ஒரு வாரிசு இருக்குது இன்னொரு வாரிசு தேவை அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்டாக அமையும். வரவேண்டிய பெரிய தொகை, உங்களோட பணம் இதுலையாவது நீங்கள் போட்டிருந்த சிட்ஸு அல்லது எங்கேயாவது போட்டிருந்த சேமிப்பு அதெல்லாம் ரொம்ப நாளாக வராமல் இருந்திருந்ததுன்னா இந்த ஆண்டு ஒரு பெரிய தொகை, அந்த பெரிய தொகை இந்த ஆண்டு கைக்கு அவங்களாவே கூப்பிட்டு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே போல் வீட்டு தேவைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அந்த வீட்டு தேவைகள்லாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். அதை தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக்கணும். ஆடம்பரமான பொருட்களை வாங்காமல் தேவையான பொருட்களை வாங்கிக்கிறது நல்லது. அதே போல் பழைய நண்பர்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக அந்த பழைய நண்பர்கள்லாம் பேசாமே இருந்தால் கூட அவங்கெல்லாம் பேசக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரை புதிய பொறுப்புகள் 2026 பொறுத்த வரைக்கும் மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு, உங்களோட உத்தியோகம் தொழிலில் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு புதிய பொறுப்பு ஒன்று தேடி வர்றதுக்கான நேரம் இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மேன்மையாகும். இந்த ஆண்டை பொறுத்தவரை வாழ்க்கையில் வசந்தம் வீசும் ஆண்டாக இருக்குது. அது எப்படின்னா, பிற்பாதியில் சனி பகவான்லாம் சனிப்பயிற்சியில் வராது இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாக ஆன்மீக வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக வரக்கூடிய துன்பத்தை குறைத்து நன்மையான ஆண்டாக நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். மீனராசியை பொறுத்தவரை பரிகாரமாக குரு பகவான், குரு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. அதுவும் குறிப்பாக வியாழக்கிழமையான குரு பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சித்தர்கள், மகான்கள் இவங்களெல்லாம் வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக ஒரு நன்மையை பெற முடியும். அதனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை மீனராசிக்கு சவால்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதை அமைத்து கொண்டால் மிக மிக நல்லது. நன்றி, வணக்கம்.